அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். நம்ம இன்னைக்கு மக்காச்சோளம், முத்துச்சோளம் எப்படி வீட்டிலேயே இந்த தோல் நீக்கி அவிச்சு சாப்பிட்லாங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம டச் பண்ணால் லைட்டாக சன மாதிரி இருக்கும், சொர சொரப்புன்னு குத்துற மாதிரி. ஆனால் ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்ம இந்த சோளம் எல்லாத்துலேயும் இந்த பச்சை இலையை நீக்கிட்டு எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போது இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சோளம்னாலே பாப்கார்ன் தெரியுது, இல்லைன்னா ஸ்வீட் கார்ன்னு கப்பில் வாங்கி சாப்பிட்றாங்க. அது ஏதோ ஒரு ஃபேன்சியான உணவு மாதிரி நினைக்கிறாங்க. எக்ஸிபிஷனில், பார்க்கில், ஷாப்பிங் மாலில் தான் சாப்பிட்றாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம இது வீட்டிலேயே சாப்பிடக்கூடிய உணவு தான். நம்ம பழங்காலமாக சாப்பிட்டுட்ருக்க ஒரு பொருள் தாங்கிறத வீட்டில் இருக்க நம்ம தாய்மார்கள் இதை மாதிரி வாங்கி நம்ம இயற்கையாக நம்ம வீட்டிலேயே அவிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சத்தான உணவு இது. நிறைய இரும்புச்சத்து உள்ள உணவு சோளம். மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய சிற்றுண்டி வகையில் நம்ம இதை நம்ம செய்து கொடுக்கலாம். இதில் நிறைய நார் சத்து இருக்குது. நமக்கு ரொம்பவே சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவில் சோளம் ஒரு உணவு. பாருங்கள், இப்போ இந்த தோல் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கைகள்லேயே நீக்கிடலாம். ஒன்றும் கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. இந்த நார்லாமும் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு காமிச்சு நீங்கள் அதை சமைக்க முன்னாடி செய்யுங்க. ஏன்னா இது சாதாரணமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருளை இயற்கையாகவே நம்ம எப்படி வீட்டிலேயே உணவு செய்து சாப்பிட்லாங்கிறத நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். இந்த கப்பில் சின்னதாக ரொம்ப கம்மியான அளவில் கொடுத்துட்டு நமக்கு 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி முத்துச்சோளம் ரொம்பவுமே கம்மியான விலையில் நமக்கு இந்த சீசனில் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு செய்து கொடுங்க. இது பாருங்கள், நல்லா கரெக்டான தன்மையில், ரொம்ப முத்தலாகவும் இல்லாமல் பிஞ்சாகவும் இல்லாமல் இருக்குது. இது நல்லா சாப்பிடக்கூடிய அளவில் உள்ள ஒரு முத்து சோளம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துப்போம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உப்பு போட்டு வேக வச்சு எப்படி சாப்பிட்லாங்கிறத சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் எப்படி இதை சுட்டு சாப்பிட்லான்ற வீடியோ நான் உங்களுக்கு லேட்டரில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே நம்ம இதை மாதிரி ரிமூவ் பண்ணிப்போம். அண்ட் இதை நீங்கள் உதுத்தும் தனியாக வேக வச்சு கொடுக்கலாம். பாத்திரத்தில் போட்டு அதை நம்ம வேக வைக்கணும். அது மாதிரி இல்லாமல் சோளத்தை அப்படியே கதிரோடு நம்ம எப்படி வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற டேஸ்ட்டு, அது ஒரு தனி டேஸ்ட்டு. அது இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெலாம் தெரியல. சாதாரண பேப்பர் கப்பில் வாங்கி சாப்பிட்றாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே வேக வச்சு கொடுங்க. இப்போ நம்ம எல்லாமே தோல் நீக்கி பாதியாக நம்ம கையிலே புட்டுடலாம். இது மாதிரி புட்டு எடுத்துப்போம். இதை ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம நார்மலாக வேக வைக்கலாம். அந்த சோளம் எல்லாம் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டிங்கன்னா நமக்கு மேலே மிதக்கும் வேகிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த 5 சோளம் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு கையளவு உப்பு போட்டுப்போம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரும். இது போதுமானது. கொஞ்சம் உப்பு முனைக்கு கூட சிலர் சாப்பிடுவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்து போட்டுக்கலாம். இதை நார்மலாக நம்ம சாதம் வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 700 அளவு வச்சு ஒரு 25 மினிட்ஸ் டைம் வைக்கிறேன். நீங்கள் கேஸில் வைக்கிறீங்கன்னா 4 விசிலுக்கு பதிலாக 5 விசிலாக வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லா சாப்பிடக்கூடிய பதத்தில் நமக்கு சோளம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எல்லாம் வச்சாச்சு. இது வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே ரொம்ப அழகான சத்துள்ள சோளம் நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது நகர்ப்புற வாசிங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இல்லை சமையலுக்கு புதுசாக இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு பருப்பு எல்லாமே ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இது மாதிரி இன்னும் நிறைய மாலை சிற்றுண்டி இயற்கை உணவுகளை பற்றி நம்ம மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.